உலகமே இன்னைக்கு ஜோதிடர்களின் வழிகாட்டுதலில் தான் இயங்குது. எந்த நாள் எந்த நேரம் என்ன பண்ணணும், என்ன நேரத்தில் உடை அணியணும், என்ன சாப்பிடணுங்கிறது வரைக்கும் அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, நம்ம ஜனன ஜாதகம்தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஜோதிடம் என்பது 6 அங்கங்களில் ஒன்று தான். இருந்தாலும் நவகிரகங்கள் எல்லாம் நம்ம மகாலிங்க சாமியினுடைய ஏவல் வழி நடக்கும் வேலையாட்களே என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அடுத்து இந்த ஏவல், பில்லி, சூனியம், கந்திருஷ்டின்னு பலதையும் சொல்லி மக்களை பயமுறுத்துகிறாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஆராய்ச்சியே வேண்டாம். நம்ம மகாலிங்க சுவாமி கோயிலில் உள்ள பைரவ கடவுளின் ஆணையால் நவகிரகங்களால் வரும் தோஷங்கள், ஏவல் முதலியனால் வரும் துன்பங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தவிடு பொடியாகும். அதோடு மட்டுமா இங்கே இடைமருதா மகாலிங்கான்னு உள்ளன்போட உருகி வழிபடும் அடியவர்களுக்கு நல்ல புத்தி உண்டாகி தானம், தவம், யோகம் முதலிய நல்ல செயல்களை செய்து மகாலிங்க சுவாமியின் அருளால் நம்மால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஞானமும் புகழும் உண்டாகும். இதை பூதலத்தில் உயர்ந்த இடைமருதின் மேவும் புண்ணியர்க்கு நவகிரகத்து இடுக்கண்ணில்லை, பூதமுடு பசாசுதான் வாரா இன்னல் பொருந்தாது வைரவன் தன் ஆணை தன்னால் பூதமுறு தவம் தானம் யோகம் ஆதி புரிந்திடுங்கால் இடையூறு புனரா தாமுற்று பூதமுறு இனிய புகழ் ஞான நீடும் புத்தியோடு முக்தியதோ எளிதினாமேன்னு ஸ்ரீ சிவக்குழுந்து தேசிகர் இயற்றிய மருதவன புராணம் தல விசேட சருக்கம் நமக்கு தெரிவிக்குது. அதனால எனக்கு இப்போ 7.5 சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி என்ன நடக்குமோன்னு யாரும் பயப்படாதீங்க. இந்த வைகாசி விசாக திருவிழாவில் கலந்துக்கிட்டு இடைமருதா மகாலிங்கான்னு சொல்லுங்க. நம்மோட எல்லா துன்பங்களும் போறதோட மேலான முக்தி இன்பமும் நிச்சயமா கிடைக்கும்.